சேஸில் டாப் 3 ஃபஸ்ட்டு மூவ்ஸ் ஆர் பெஸ்ட் மூவ்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஒயிட்டுக்கு டாப் 3 பெஸ்ட் மூவ் எதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு E4. ஏன்னா இந்த E4 நீங்கள் நவுத்தும் போது மூவ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் F5ஐயும் D5ஐயும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு பிஷப்புக்கும் குயினுக்கும் வழிவிடுது. ஸோ கிங்கு கூட ஒரு மூவ் பண்ணலாம். ஸோ அதனால் E4 வந்துட்டு டாப்பில் ஃபஸ்ட்டு மூவ், டாப் 3ல் ஃபஸ்ட்டு மூவ் நம்ம சொல்ல முடியும். பெஸ்ட்டு மூவ் இது. அதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு D4. இந்த D4 அதே மாதிரியே E5 C5ஐ கண்ட்ரோல் பண்ணுது, அதாவது சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் பிஷப்புக்கு குயினுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது மூவ் பண்ணுறதுக்கு. குயின் பாருங்கள் 2 ஸ்டெப்பு, பிஷப்பு இந்த கடைசி வரைக்கும் ஸ்பேஸ் கொடுக்குது. ஸோ அதனால் இதுவுமே பெஸ்ட்டு மூவ். அடுத்து டாப் 3ல் ஃபஸ்ட்டு மூவ் எதுன்னு கேட்குறீங்கன்னா இந்த நைட்டு. ஸோ நைட்டு F3 கூட பெஸ்ட்டு மூவ், டாப் 3ல் பெஸ்ட்டு மூவில் சொல்கிறாங்க. ஸோ நைட்டு F3க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணுது பாருங்கள். D4, E5, இந்த சைடு G5, அதுக்கப்புறம் H4 இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சைடு பேக் கண்ட்ரோலும் பண்ணுது. ஏன்னா நைட் வந்துட்டு சென்ட்ரலில் இருக்கிறப்போ 8 இடத்த கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் ஸோ இது மூணுமே வந்துட்டு பெஸ்ட் மூவ். ஸோ E4 அப்படி இல்லைனா D4, அப்படி இல்லைன்னா நைட் F3. நீங்கள் விளையாடும்போது இதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மூவ் உங்களுடைய டாப் 3 பெஸ்ட்டு மூவாக இருக்கணும். ஸோ அப்படின்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.